அனைவருக்கும் வணக்கம். நம்முடைய லாஜிக்கல் ட்ரேடர்ஸ் கப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கக்கூடிய அனைத்து நண்பர்களுக்கும் நன்றி. ஜனவரி 2 இன்னைக்கு மார்க்கெட் எப்படி நடந்திருக்குங்கிறத இன்டிமேஷனாக நம்ம டெலிகிராமில் என்னென்ன விஷயங்கள் கொடுத்துருக்கோம் அப்படிங்கிற பார்த்துட்டு நாளைக்கு என்ட்ரி டார்கெட் லெவலில் நம்மளுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ அனலைஸ் பண்ணுவோம். ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ஃப்ளாட் ஓப்பன் அப்படின்ற மாதிரி இல்லைன்னா கேப் டவுன் ஆகும் அப்படிங்கிற மாதிரி இப்போ மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடியே இன்டிமேட் பண்ணிட்டோம். அடுத்து பிரேக் அவுட் அப்படிங்கிற மாதிரி ஒரு சூப்பரான லெவல்ஸ். ஸோ அந்த சப்போர்ட் ப்ரீவியஸாக ஸ்ட்ராங்கர் சப்போர்ட்டாக இருந்துட்டு இந்த லெவல் பிரேக் அவுட் ஆகுது அப்படிங்கிறத இன்டிமேட் பண்ணோம். அடுத்து அதோடைய மொமெண்டமும் அதுக்கான டார்கெட் லெவல் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் 21,580 அப்படிங்கிற லெவல் அது இந்த அளவு வரைக்கும் இன்டிமேட் பண்ணியிருக்கோம். ஸோ டார்கெட்டும் அச்சீவ் ஆகிடுச்சு. அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த லெவலுக்கும் கீழே பிரேக் அவுட் ஆகும். 21,550க்கு கீழே பிரேக் அவுட் ஆச்சுன்னா அடுத்த டார்கெட்டுக்குமே எக்ஸெப்ட் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா வெயிட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு லெவல் கொடுத்தோம். அப்புறம் மார்க்கெட் ஸ்ட்ரகிள் ஆகிட்டு இருக்குது. ஸோ எந்த என்ட்ரியும் போக வேண்டாம், வெயிட் பண்ணுங்கன்னு ஒரு கிளியர் கன்ஃபர்மேஷன் நமக்கு கிடைக்கும் போது அந்த கன்ஃபர்மேஷனில் மறுபடியும் காலுக்கான என்ட்ரி, அந்த என்ட்ரிக்கான டார்கெட் அப்படின்ற மாதிரி கொடுத்தோம். ஸோ டார்கெட்டும் முடிஞ்சு ப்ரீவியஸ் வீடியோஸில் சொல்லியிருந்த மாதிரி இந்த லெவல் சப்போர்ட் லெவல் அப்படிங்கிறது 21,700 to 680, 680 to 700 அப்படிங்கிற இந்த லெவல் பிரேக் அவுட் ஆகும்போது 100 பாயிண்ட்ஸ் வரும், ஈஸியாக கீழே வரும் அப்படிங்கிற மாதிரி நம்ம பிளான் பண்ணியிருந்தோம். நம்ம பாயிண்ட் ஆஃப் வியூவில் அதான் சொல்லியிருந்தோம். ஸோ இப்போ அந்த லெவல் பிரேக் அவுட் ஆகி சூப்பரான டவுன் டார்கெட் முடிஞ்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அகைன் புல் பேக் வந்து பார்த்தீங்கன்னா சேம் பிரேக் அவுட் ஆனால் அந்த லெவல் வரைக்குமே புல் பேக் போயிடுச்சு. அடுத்து இந்த லோ பிரேக் அவுட் ஆகி கீழே டவுனில் வருமா, இல்லை இந்த ஹை பிரேக் இந்த ரெசிஸ்டன்ட் வந்து அப்படியே கண்டினியூவாக மேலே போகுமா, ரெசிஸ்டன்ட் நோக்கி மேலே மார்க்கெட் போகுமா அப்படிங்கிறது ரெண்டு தான் நம்மளுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ அடுத்து பார்க்கணும். ஸோ நாளைக்கு மார்க்கெட் வந்து இப்போ இந்த இடங்கள் அதாவது 21,670 அப்படின்ற இந்த லெவல் இருந்து 700 அப்படிங்கிற அந்த லெவல் வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு ரேஞ்ச் ஃபார்ம் பண்ணும், அல்லது இந்த ரேஞ்சுக்குள்ள ஹைலி வால்டிலைட் இருக்க சான்சஸ் இருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஏன்னா 21,617 அப்படிங்கிற அந்த லெவல் இருந்து 21,720 அப்படிங்கிற அந்த லெவல் வரைக்கும் சின்னதாக ஒரு அக்யூமுலேட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பிரேக் அவுட் ஆகிறதா இருந்தால் அப் சைட்லையும் இல்லைன்னா டவுன் சைட்லையும் தான் அப்படி வரக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ இந்த லெவலில் ரொம்ப சேஃபான ஒரு ட்ரேட் எடுக்கணும்னா வெயிட் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு மாதிரி பார்க்கலாம். ஓகே, மார்க்கெட் ஃப்ளாட் ஓப்பன் ஆகும்போது இந்த சினாரியோவை ஃபாலோ பண்ணலாம். ஒருவேளை நமக்கு ஃப்ளாட்டாக இல்லாமல் நம்ம எதிர்பார்க்காத மாதிரி கேப் டவுனோ ஒரு கேப் அப் இருக்குது அப்படின்ற மாதிரி என்ன பண்ணலாம். கேப் அப் அப்படின்ற மாதிரி ஒருவேளை 21,740 இந்த லெவல்லே வந்து ஒரு ரெட் கிரீன் கலரில் ஃபார்ம் ஆகுது அப்படின்னா அதோடைய கரெக்ஷன் லெவலில் இந்த லெவல் டச் பண்ணிட்டு மறுபடியும் மேலே போகும்போது இங்கே கால் எடுக்கலாம். அப்படி இல்லைன்னா இங்கிருந்து கீழே இறங்கி புல் பேக் மேலே போய் ரிஜெக்ட் ஆகி டவுனில் வரும்போது நம்ம இந்த ரிஜெக்ஷனில் புட் எடுத்து ஸ்டாப்லஸ் லெவல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ரீவியஸ் ஸ்விங் ஹை அப்படின்லாம் என்னோட இந்த லெவல் ஹையோட நம்ம ஸ்டாப்லஸ் வச்சுக்கலாம். இந்த லோ பிரேக் அவுட் ஆகும்போது டார்கெட் 1 by 1 இப்போ இங்கே நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கலாம் இந்த லெவல் வரைக்கும். ஆனால் கேப் அப் இல்லாமல் கேப் டவுன் அப்படிங்கிற மாதிரி இங்கே ப்ரீவியஸ் லோ அப்படிங்கிற லெவலில் சப்போர்ட் எடுக்குது அப்படின்னா இந்த சப்போர்ட் பிரேக் அவுட் ஆகுதா அது பிரேக் ஆகும் மேலே போகுதா அப்படின்னு நம்ம பார்க்கணும். பிரேக் அவுட் ஆகுன்றது பார்த்தீங்கன்னா 21,580 அப்படிங்கிற லெவலுக்கு கீழே க்ளோசிங் கிடைக்கும் போது அங்கிருந்து 80 பாயிண்ட்லேருந்து 70லேருந்து 80 பாயிண்ட் வரைக்கும் கீழே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனால் இந்த லெவல் வந்து பிரேக் அவுட் ஆகாமல் சப்போர்ட் எடுத்து இப்போ நடந்த மாதிரியே சப்போர்ட் எடுக்குது அப்படிங்கிற மாதிரி நம்ம பார்க்கும்போது நம்ம பிளான் பண்ண மாதிரி 21,690 அல்லது 740 அப்படிங்கிற 2 லெவல் வரைக்கும் நம்ம டார்கெட் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். அப்போ கேப் அப் ஆனாலும் கேப் டவுன் ஆனாலும் நம்ம இந்த சினாரியை ஃபாலோ பண்ணுவோம். ஃப்ளாட் ஓப்பன் அப்படின்னு சொன்னால் ஏற்கனவே சொன்ன மாதிரி 21,650 21,700 வரைக்கும் ஒரு 50 பாயிண்ட்டுக்குள்ள ஒரு ஹைலி வால்டிலைட் இருக்கும். இதை இன்னைக்கு கடைசி 5 மினிட்ஸ் கடைசி 15 மினிட்ஸில் பார்த்துருப்பா தெரிஞ்சிருக்கும். அதுவும் ஆப்ஷன் ஸ்ட்ரைக் எல்லாம் பார்த்தீங்கன்னா செம்மையாக ஏறி இறங்கிச்சு. ஸோ அதனால இந்த லெவலுக்குள்ள நம்ம கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும். அந்த இடத்துல நம்ம சேஃபாக ட்ரேட் பண்ணாமல் இருக்கிறது கூட நல்ல விஷயம் அப்படின்னு தான் நான் பார்க்குறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் என்ட்ரி டார்கெட் லெவல் சேஃப் என்ட்ரிங்கிற விஷயங்கள்லாம் சொல்லியிருக்கோம். அதே போல் ஸ்ட்ரைக் செலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் கால் ஸ்ட்ரைக்கு வந்து பார்த்தீங்கன்னா 21,500, புட்டுக்கு வந்து 21,800 அல்லது 700 ரெண்டில் அதை ஒன்று நம்ம பிளான் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூலாம் சொல்லியிருக்கோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்ஸ் ஆப் சப்போர்ட் பண்ணுங்கள். உங்கள் ஒப்பீனியன் வந்தாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.